கடைசி நேர ரிப்போர்ட் கடுப்பான ஸ்டாலின் வேகம் எடுத்த உடன்பிறப்புகள். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டும் சில தொகுதிகளில் கட்சியினர் காட்டும் சுணக்கமும் திமுக தலைமையை டென்ஷனாக்கியுள்ளது. 2 நாட்களுக்குள் முழுவீச்சில் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டுமென முதல்வர் கடுமையாக்கியுள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெல்லும் என தொடர்ந்து பிரச்சாரங்களில் முழங்கி வந்தார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் கடந்த ஒரு வாரமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஊடகங்களில் வெளியான கருத்து கணிப்பு திமுக கூட்டணி 150க்கும் குறைவான தொகுதிகளில் மட்டுமே வெல்லும் என குறிப்பிட்டிருந்தது. இது திமுக தலைமைக்கு சாக்கை கொடுத்தது. தமிழக உளவுத்துறை அதிகாரிகளும் கடந்த ஒரு வாரமாக பல கட்ட சர்வேக்களை நடத்தியிருந்தார்கள். அந்த முடிவுகளை அப்போது முதல்வர் வசம் ஒப்படைத்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலையோடு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைந்தது. இறுதிக்கட்ட நிலவரம் குறித்து காலை முதல்வர் கைக்கு ஒரு ரிப்போர்ட்டை உளவுத்துறை கொடுத்திருந்திருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டில் நேற்று நிலவரப்படி 125 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் எனவும் 25 தொகுதிகளில் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு வெல்லும் வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ரிப்போர்ட் வந்தவுடன் காலையில் வீட்டில் வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இந்த ஆலோசனை முதல்வர் மகனும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின், மருமகன் சபரீசன் உள்ளிட்ட சிலர் மட்டுமே இருந்துள்ளார்கள். ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு கடும் டென்ஷனில் முதல்வர் பேசியிருக்கிறார். எல்லா திட்டங்களையும் நாம் செய்திருக்கிறோம். கடந்த வாரம் 150 தொகுதிகளுக்கு மேல் வரும் என சொல்லிவிட்டு இப்போது இவ்வளவு குறைவாக காரணம் என்ன என்று கடுகடுத்துள்ளார். மற்றொரு புறம் பெண் நிறுவனம் கொடுத்த சில ரிப்போர்ட்டுகளை வைத்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. திமுக செயல்பாடு மக்களிடம் போய் சேரவில்லை என்கிற தகவல் திமுக தலைமைக்கு வந்தது. அது குறித்து தீவிரமாக டிஸ்கஷன் நடத்தப்பட்டுள்ளது. முதல்வர் வீட்டிலிருந்தே மண்டல பொறுப்பாளர்களுக்கும் போன் செய்யப்பட்டுள்ளது. மண்டல வாரியாக ஒவ்வொரு தொகுதியின் நிலவரம் குறித்து முதல்வர் கேட்டறிந்திருக்கிறார். ஒரு சபரீசனிடம் எந்தெந்த தொகுதிகள் வீக்காக உள்ளன, அதில் கடைசி கட்டத்தில் நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி தோல்வியை 1000க்கும் குறைவான வாக்குகளை நிர்ணயம் செய்யும் என ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழக அரசியலின் முக்கிய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தேர்தல் தோல்விக்கான வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்தால் தேர்தல் நடத்தும் அதிகாரி எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம். அதற்கு முன்பாகவே பணிகளை முறையாக முடித்துவிட வேண்டும் என தலைமை தரப்பிலிருந்து உத்தரவு போயுள்ளது. சில இடங்களில் கட்சியினர் முழு ஒத்துழைப்பு தரவில்லை என்கிற தகவலும் தலைமைக்கு வந்துள்ளது. அது குறித்தும் அந்த ஆலோசனையில் பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முதல்வர் கடும் கடுப்பில் இருந்திருக்கிறார். தனித்து திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதில் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது என கட்சியினருக்கு உத்தரவிட்ட பிறகுதான் பிரச்சார களத்திற்கு கிளம்பியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்.